சரி, இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பீகாரில் எடுத்திருக்கிறாரு, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதித்தார்களா? வழக்கு போட்டது யார்? எந்த கட்சியை சார்ந்தவர்கள்? யார் சமூக நீதிக்கு எதிராக இருந்தார்கள் என்பதை நாடறியும். ஆகவே நடிப்பு இல்லாமல், வேஷம் இல்லாமல் உண்மையாக சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆனால் ஒன்று மட்டும் தெரிந்து கொள்ளுகிறேன், இன்று சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர் யார்? சமூக நீதியை ஆதரிப்பவர் யார்? ஏற்கனவே முதலில் 1872 ஆண்டு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பதற்கு முதல் ஆரம்பிக்கப்பட்டது. 1931 ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. அப்பொழுது இந்தியா விடுதலை பெறவில்லை. அதற்கு பிறகு முதல் 1951 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது பட்டியல் சாதியினருக்கும் மலைவாழ் மக்களுக்கும் என்று ஏற்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு மாநில கட்சிகள் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி எடுத்து மாநில சுயாட்சிக்காக குரல் கொடுத்த பிறகு மாண்புமிகு பிரதமராக இருந்த VP சிங் அவர்கள் என்ற பிறந்த நாளில மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்பதை காங்கிரஸ் பேரியக்கம் கருதுகிறது. 1979 ஆண்டு மண்டல் ஆணையம் ஆரம்பித்தது. 1990 இதை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு கடைசியாக 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு 2022 ஆண்டு ஜூலையில ஒன்றிய அரசின் அமைச்சர் என்ன பதிலளித்தார்? 2011 ஆண்டு நடத்தப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு பெறப்பட்ட சாதி விவரங்களை வெளியிடும் திட்டம் ஒன்றிய அரசிற்கு இல்லை என்று சொன்னார்களா இல்லையா? அது என்ன இரட்டை வேஷம்? அங்க ஒரு நாக்கு, இங்க ஒரு நாக்கு. உண்மையை பேச வேண்டியதானே. 2011 நடத்தப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஏன் ஒன்றிய அரசு அறிவிக்கவில்லை? அப்ப சமூக நீதிக்கு இவர்கள் எதிரானவர்கள் என்று அவர்களே பதிவு செய்திருக்கிறார்கள். டெல்லி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர் சதீஷ் தேஷ்பாண்டே அவர் எழுதிய கட்டுரையில் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஏன் இவர்கள் எல்லாம் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள்? ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் அச்சப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள்? காரணம் என்னவென்றால், இப்பொழுது ஆளும் 1% யார் என்பது உண்மை உலக மக்களுக்கு தெரிய வரும். ஆகவே இதை கண்டு நடுங்குகிறார்கள், அஞ்சுகிறார்கள். இந்த ஒன்றிய அரசு இருக்கும் வரை இதற்கு வாய்ப்பில்லை, ஆனால் ஒரு நாள் வரலாறு வெல்லும் என்று எழுதியிருக்கிறார். அதே போன்று பேராசிரியர் பத்ரி நாராயணன் கோவிந்த் வல்லபாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சோசியல் சயின்ஸ் அலகாபாத்தில் இருப்பவர் எழுதியிருக்கிறார். இவர்கள் சமூக நீதி, அரசியலமைப்பு சட்டம் இதை பின்பற்றினாலே இவர்கள் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் மக்கள் தொகை கணக்கெடுப்பையும் நடத்தலாம். ஆனால் இவர்கள் சொல்லும் எல்லா கருத்துக்களையும் தான் இன்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் இங்கே தீர்மானமாக முன்மொழிந்திருக்கிறார். அதை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் தேர்தல் பரப்புரையில பேசும் பொழுது சொன்னார், இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் எந்த பேதமும் இல்லாமல் சமூக நீதி நிலைநாட்டப்படும், சமூக நீதிக்கான கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை காங்கிரஸ் பேரியக்கம் ஆதரிக்கிறது, வரவேற்கிறது. நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் பால் பலவஜி பாண்டியன் அதிமுக சார்பாக அவங்க கருத்தை கேட்டுக்கிட்டு உட்காருங்க, நான் சாத்தாரு அது முடியெடுத்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தீர்மானத்தை பொறுத்தவரையில் இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் 69% சட்டமாக ஏற்றி சட்ட பாதுகாப்பை கொடுத்த இதயதேவ புரட்சி தலைவி அம்மா அவர்கள், சமூக நீதி காத்த வீராங்கனை அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு நடைமுறை, ஒரு தீர்மானம் என்பது இந்த தீர்மானம். காரணம், எந்த நீதிமன்றத்திற்கு சென்றாலும் அங்கு ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா என்னவென்று கேட்கப்படுகின்றது. அவ்வாறு நாம் அந்த தகவல்களை, ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை கொடுக்கும் பொழுதுதான் இடஒதுக்கீட்டுக்கும் பாதுகாப்பு இருக்கும், 69% பாதுகாப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் நடைபெறுகின்ற இந்த நடைமுறையை விரைவாகவும், காரணம் இத்தனை ஆண்டுகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பாக இருந்தாலும் சரி, பல நிலைகளில் பல மாற்றங்கள், வேலை வாய்ப்புகள் மற்றும் சமுதாய பொருளாதார வேறுபாடு அங்கே முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இதை விரைவாக நடைமுறை செய்து இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்கு இந்த நடைமுறை விரைவாக நடைமுறைக்கு வர வேண்டும் என்பதை சொல்லி இந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம்.